சோளிங்கர் அருகே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மேற்கு ஒன்றியத்தில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பியும் கழக அமைப்பு செயலாளருமான கோ ஹரி, மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான அரக்கோணம் ரவி கலந்து கொண்டு கழக கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வடகடப்பந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்த நாள் முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வில்பிரட் ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத் தலைவர் ஜி சம்பத், மாவட்ட பொருளாளர் ராமு, கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன், சோளிங்கர் நகர செயலாளர் வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேற்கு ஒன்றிய செயலாளர் பெல் கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்பியும் கழக அமைப்பு செயலாளருமான கோஹரி, மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான அரக்கோணம் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடி ஏற்றி வைத்தும் கல்வெட்டு திறந்து வைத்தும் பொதுமக்களுக்கு, நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். அப்போது பேசிய அவர்கள், வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க நிர்வாகிகள் ஒற்றுமையோடு அயராது பாடுபட வேண்டும் என பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கிளைக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவில் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் திருமலைவாசன் அனைவருக்கும் நன்றி கூறினார்.